ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாம்சங் On7 ஓகேங்களா. மாடல் இது தான். இது ஹேங் ஆகுது. இப்போ வந்து இது சாஃப்ட்வேர் எரர், டிவைஸ் எரர் அக்சஸ்ன்னு இருக்குல்ல, அதுவும் சாஃப்ட்வேர் எரர். இது எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது தான் வீடியோ பார்க்க போகிறோம் ஓகேங்களா. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க ஓகேங்களா. வாங்க வீடியோ பார்க்கலாம். இது வந்து ஓடின். இந்த சாஃப்ட்வேர் எதுக்குன்னா ஃப்ளாஷ் பண்ணுறதான ஒரு டூல் ஓகேங்களா. இது எல்லாமே நான் அந்த டூலு, சாஃப்ட்வேர், ஃப்ளாஷ் ஃபைலு எல்லாத்தையுமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கங்க ஓகேங்களா. எக்ஸெப்ட் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ணேன்னா அந்த டூல்ஸ் ஃப்ளாஷ் பண்ணுற டூலும் எக்ஸெப்ட் பண்ணிவிட்டேன். அந்த சாஃப்ட்வேர் ஃபரிம்வேர்னால் அந்த சாஃப்ட்வேர் ஃபைல் தான் சொல்லுவோம் ஃபரிம்வேர்னு ஓகேங்களா. அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க ஓகேங்களா. இது 2த்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் அந்த டூலை ஓப்பன் பண்ணி அது உள்ளே எப்படி ஆட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஒரு செட்டு வந்து எஃப்ஆர்பி லாக் அன்லாக் பண்ண பிறகு தான் அந்த ஃப்ளாஷ் ஃபைல் ஓடும் ஓகேங்களா. எஃப்ஆர்பி லாக்னு சொல்கிறது வந்து கூகுள் அக்கௌண்ட் ஓகேங்களா. அது வந்து அன்லாக்குன்னு வந்த பிறகு தான் ஒரு செட்டில் ஃப்ளாஷ் ஓடும் ஓகேங்களா. இந்த செட்டில் நம்ம அந்தமாரி எதுவும் பண்ணல. பட் எஃப்ஆர்பி லாக் ஆஃபில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதில். அப்படின்றது இதில் இதுவும் செக் பண்ண முடியும். ஏன்னா அது சாஃப்ட்வேர் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து இது சாஃப்ட்வேர் கொலாப்ஸ் ஆனாலோ இல்லை சாம்சங் லோகோவோடய வந்து நின்றுந்தாலோ இந்த ஃபைல் போட்டிங்கன்னா அது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. எக்ஸப்ட் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் வந்துச்சுங்களா. ஓகே, இப்போ டெஸ்க்டாப்பில் ஓடிஎன் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிச்சு. இது ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சாம்சங் இருக்குல்ல, சாம்சங் மொபைல் வந்து அது வீடியோ இல்லை, ஃபுட்டேஜ் இருந்தால் ஃபுட்டேஜ் போட்டிருப்பேன். அது போட்டிருக்கிறதுல வந்து கனெக்ட் பண்ணும் கேபிளை. இது இருக்குது பார்த்தீங்களா. வால்யூம் பவர் பட்டனும், வால்யூம் டவுன் பட்டனு, ஹோம் பட்டன் மூணுத்தையும் அழுத்தி பிடிச்சின்னு இது பண்ணோடனே இந்த இது வரும். இது வந்தோடனே கேபிள் இன்சர்ட் பண்ணோடனே நமக்கு ஆட் ஆகிடுச்சு. அதில் ஏபி ஃபைல் கொடுத்தோன்னே எங்கே இருக்கோ இது பண்ணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது ரிமூவ் ஆகிடக்கூடாது ஓகேங்களா. அதில் என்டர் சிஎஸ்சி எம்ஐடிசி ஃபைல், செக் எம்எஸ்சி, டு நாட் அன்பிளக் த கேபிள் ஓகேங்களா. அதில் வந்து கேபிள் எக்கார்ந்து ஒன்றும் பிடிங்கிறாதீங்கன்றது தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடக்கூடாது மொபைல். அது வரைக்குமே அதிலே தான் இருக்கும். அதனால் பேட்டரி வந்து கொஞ்சம் நல்லா சார்ஜ் போட்டு வச்சுக்கணுங்க. ஒரு 50% சார்ஜ் இருந்த பிறகு போட்டு யூஸ் பண்ணுறது, நமக்கு ஃப்ளாஷ் பண்ணுறது நல்லது ஓகேங்களா. இப்போ ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆன பிறகு என்னென்னா ஷார்ட் பண்ண கொடுங்க. ஒரு ஃபைலில் 4 ஃபைல் இருக்கும். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஒரே ஃபைல் தான் ஓகேங்களா. அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. அது கொடுத்து ஷார்ட் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் ஓட ஆரம்பிக்குது ஓகேங்களா. நமக்கு மொபைல்லையும் அது எவ்வளோ ஃபைல் ஓடின்னு இருக்குன்றது தெரியும். நான் வேணால் டிஸ்பிளே வியூ உங்களுக்கு காட்டுறேன், சும்மா ஓடின்னு இருக்கா இல்லையான்னு. எக்காரணத்தை கொண்டும் கேபிள் இதாகிடக்கூடாது ஓகேங்களா. கேபிள் அதேமாரி நல்ல யூஎஸ்பி கேபிளாக யூஸ் பண்ணணும். பேட்டரியில் ஒரு மினிமம் 50% சார்ஜ் இருக்கணும் ஓகேங்களா. இருந்து ஃப்ளாஷ் பண்ணிங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி ஃப்ளாஷ் ஓடும் போது சப்போஸ் கேபிள் அன்பிளக் ஆகிடுச்சுன்னா எரர் வரும். பேட்ரி இல்லாமல் சடனாக ஆஃப் ஆகிடுச்சினாலும் அந்த ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா. அதனால் வந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்க மாரி பார்த்தேன்னு ஃப்ளாஷ் பண்ணால் நம்மளுக்கு 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் சரிங்களா. சிஸ்டம் ஃபைல் ஓடின்னு இருக்குது. நான் உங்களுக்கு வேணால் அந்த வியூ வந்து சும்மா சைடில் காட்டுறேன் பாருங்கள், எப்படி ஃப்ளாஷ் ஆகின்னு இருக்குன்ட்டு. நமக்கு ஏதோ ஏரின்னு இருக்குங்களே, ஒரு கோடு மாரி கீழே வந்து அதில் ஃபுல்லாகின்னு இருக்குது அந்த இது. அது ஃபுல்லாகிற வரைக்கும் இதாகும் ஓகேங்களா. ஃபைலு அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோடனே, சிஸ்டம் ஃபைலும் கம்ப்ளீட் ஆனோடனே செட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகும். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ரீசெட் ஆகும் சரிங்களா. இது ஃபுல் ஃப்ளாஷ் பண்ணுறது தான் இப்போ பார்த்துன்னு இருக்கோம் ஓகேங்களா. எந்த இதுவும் தெரியாது. சாஃப்ட்வேர் கொலாப்ஸ் ஆகிடுச்சு, செட்டு ஆனாகவே இல்லை. அதை எப்படி ஃபுல் ஃப்ளாஷ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்துன்னு இருக்கோம்.